ரசிகர்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்த 2 படங்கள் நேற்று அதாவது ஜூலை 25ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. இதில் ஒரு படம் இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் உள்ளிட்டோர் நடித்து வெளியான தலைவன் தலைவி. அதேபோல் மற்றொரு படம் அறிமுக இயக்குனர் சுதீஷ் சங்கர் இயக்கத்தில் வடிவேலு, பகத் ஃபாசில், கோவை சரளா உள்ளிட்டோர் பலர் நடிப்பில் வெளியான மாரீசன். இந்த 2 படங்களில் முதல் நாளில் அதிக வசூலை குவித்த படம் எது என்பது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். பாண்டிராஜ் இயக்கத்தில் வெளியான தலைவன் தலைவி படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த படத்தின் அறிவிப்பு முதலே படத்தின் மீது நல்ல எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. குறிப்பாக விஜய் சேதுபதி மற்றும் நித்யா மேனன் இணைந்து நடிக்கிறார்கள் என்ற காரணத்திற்காகவே இந்த படத்தின் அப்டேட்டுகளுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்தது. படத்தில் யோகி பாபு, சென்ட்ராயன், மைனா நந்தினி, காளி வெங்கட், ஆர்.கே. சுரேஷ், சரவணன், தீபா சங்கர், செம்பன் வினோத் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளார்கள். படம் பார்த்த ரசிகர்கள் படத்தை பாராட்டி வருகிறார்கள். குறிப்பாக குடும்ப கதையை அனைவரும் ரசிக்கும்படி நகைச்சுவையாக எடுத்துள்ளார்கள் என்ற ரசிகர்களின் விமர்சனம் படக்குழுவினருக்கும் திருப்தியை கொடுத்துள்ளது. படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். படத்தின் பாடல்களுக்கு ரசிகர்கள் கொடுத்த வரவேற்பு படத்தின் மீது ரசிகர்களுக்கு இருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தது. அதேபோல சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் நடிகர் வடிவேலு, பகத் ஃபாசில், கோவை சரளா உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான மாரீசன் படத்தின் மீது சினிமா ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. வடிவேலு தனது செகண்ட் இன்னிங்ஸில் அடுத்தடுத்து கலக்கி வருவதாலும் படத்தில் பகத் ஃபாசில் நடித்திருப்பதாலுமே படத்தின் மீது நம்பிக்கை இருந்தது. கோவை சரளாவும் வடிவேலுவும் இணைந்து நடித்துள்ளார்கள். ஆனால் படத்தில் இருவருமே நகைச்சுவை கதாபாத்திரத்தில் இல்லாமல் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதே தனி கவனத்தை ஈர்த்துள்ளது. மாரீசன் படத்தை பார்த்த பலரும் படம் நன்றாக இருப்பதாகவும், மாமன்னன் படத்திற்கு பின்னர் வடிவேலு மற்றும் பகத் ஃபாசில் என இருவரும் இணைந்து நல்ல படத்தை கொடுத்துள்ளார்கள் எனவும் பாராட்டி வருகிறார்கள். மாரீசன் படத்திற்கு யுவன் சங்கர் ராஜாவின் இசை பலம் சேர்த்துள்ளதாகவும் ரசிகர்கள் பாராட்டி வருகிறார்கள். இன்றைய காலத்தில் ஒரு படத்தின் வணிக வெற்றிதான் படத்தின் வெற்றியாக கருதப்படுகிறது. அந்த வகையில் இந்த 2 படங்களில் தலைவன் தலைவி படம்தான் அதிக திரையரங்குகளில் ரிலீஸ் செய்யப்பட்டது. படமும் இந்திய அளவில் சுமார் 4.15 கோடிகள் வசூல் செய்துள்ளதாக சாக்னிக் வலைதளம் தெரிவித்துள்ளது. அதேபோல் மாரீசன் திரைப்படம் தலைவன் தலைவி படத்தை காட்டிலும் குறைந்த தியேட்டர்களில் ரிலீஸ் செய்யப்பட்டது. எனவே இந்த படம் தலைவன் தலைவி படத்தை காட்டிலும் குறைந்த வசூலை தான் குவித்துள்ளது. மாரீசன் படம் இந்திய அளவில் முதல் நாளில் 75 லட்சம் ரூபாய் வசூல் செய்துள்ளது என சாக்னிக் வலைதளம் தெரிவித்துள்ளது. வரும் காலங்களில் 2 படங்களின் வசூலும் உயரும் என திரைத்துறையில் பேச்சுக்கள் அடிபடுகிறது.